அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஆல் டிக்கெட். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது, ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ அதேமாதிரி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சேம் டிட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 குரூப் 2 ஆல் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ ஆல் டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக் மண்டே, அதாவது நெக்ஸ்ட் வீக் மண்டே வர்றதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் லொக்கேஷன் வந்து ரொம்ப குயிக்காக தெரியக்கூடாதுன்றது தான் டிஎன்பிஎஸ்சியோட நோக்கமே. ஸோ உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம். ஸோ 14 தான் வந்து எக்ஸாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து 2. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 5 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆல் டிக்கெட் ப்ளஸ் எந்த இடத்துல எக்ஸாம் சென்டருன்றது தெரியும். ஸோ அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி குரூப் 4 ரிசல்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ வரக்கூடிய எல்லா நியூஸுமே வந்து ஃபேக் நியூஸஸ் தான். ஸோ அதை வந்து நினச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய டைமை எஃபிஷியண்ட்டாக வந்து நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம். ஸோ அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸு வந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. பட் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வந்து வெற்றி பெறணும்னாலே ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் இந்த 125 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நம்ம ஆல் டிக்கெட் வந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணி எப்போ ஆல் டிக்கெட் வரும், எப்போ ரிசல்ட் வரும், அதே வந்து நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல் டிக்கெட் ஆர் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.